ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அரியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். அற்புதமாக 108 திவ்யதேசங்களை நாம் தரிசித்து வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே இன்று நாம் சேவிக்கக்கூடியது திருக்குறுங்குடி என்று சொல்லக்கூடிய திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தை நம்மாழ்வாரும், பெரியாழ்வாரும், திருமிழிசை ஆழ்வாரும், திருமங்கை ஆழ்வாரும் பாடி துதித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான ஒரு திவ்யதேசமாக இதை சொல்லுகிறோம். ராமானுஜருக்கு ஏக்கம் தந்த ஒரு திவ்யதேசமாக சொல்லப்படுகிறது. அதைவிட முக்கியமாக நாம் முன்பே குறிப்பிட்டோம், திருவனந்தபுரத்து பெருமாளை ஆராதிக்கக்கூடிய அர்ச்சகர்கள் ராமானுஜர் அங்கு வந்தபடியினாலே இந்த ராமானுஜர் இது வந்தால் அடியோங்கள் செய்யக்கூடிய கைங்கரியங்கள் தடைபட்டு விடுமே என்று சொல்லி உடனடியாக ராமானுஜரை அங்கிருந்து அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னவுடன் திருவனந்தபுரத்து அனந்த பத்மநாப பெருமாள் கருடாழ்வாரை வரவழைத்து அப்படியே அவரை ஒரு குழந்தை போல் தூக்கி கொண்டு சென்று இந்த திருக்குறுங்குடியிலே சேர்ப்பித்து விட்டாராம். அதற்கு பிறகுதான் ராமானுஜர் அடியேன் வந்தது திருக்குறுங்குடியா அல்லது திருவனந்தபுரமா என்றே தெரியாமல் அருகாமையிலிருந்தே நம்பி ஆற்றுக்கு சென்று திருவன் காப்பிட்டுக் கொள்ள வேண்டும், அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய சிஷ்யனை அழைக்கிறார். வடுகரம்பி வா என்று சொன்ன பொழுது அந்த வடுகனாக வராக அவதாரம் எடுத்த, வாமன அவதாரம் எடுத்த திருக்குறுங்குடி நம்பியே வந்தார் என்றெல்லாம் இந்த தலத்து புராணத்தை, மகாத்மியத்தை எறிகிறோம். முக்கியமாக இந்த திருக்குறுங்குடி திவ்யதேசம் வாமன அவதாரம் துவங்கிய திவ்யதேசமாக பேசப்படுகிறது. அதைவிட முக்கியமாக கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய ஏகாதசியை கைசிக ஏகாதசி என்று நம்மவர்கள் சொல்லுவார்கள். வைகுண்ட ஏகாதசிக்கு மேலான ஒரு வரத்தை தரக்கூடியது கைசிக ஏகாதசி. அந்த கைசிக ஏகாதசியின் பெருமையை சொல்லக்கூடிய கைசிக புராணம் இங்குதான் பாடப்பட்டது. அது எப்படி அறிந்து கொள்வோம். திருக்குறுங்குடியிலே தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பைச் சேர்ந்த நம்பாடுவான் என்று சொல்லக்கூடிய என்று பேசக்கூடிய பாணர் இனத்தை சேர்ந்த ஒரு இசை வானம் விளங்கினார். அவளுக்கு திருக்குறுங்குடி நம்பியின் மீது அலாதி பக்தி. இந்த பெருமாளை சேவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தான். கார்த்திகை மாதம் வந்தது. ஆனால் இவன் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்பதால் கொடிமரத்திற்கு வெளியில் இருந்துதான் பெருமாளை சேவிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்பாடுவான் கார்த்திகை, அதாவது கைசிக பண் என்று சொல்வார்கள் இசையிலே, அது ஒரு இலக்கண பண். அதை இசைத்துக் கொண்டு பெருமாளை பாடிக்கொண்டே ஆலயம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். ஆதி காலத்திலே மின்சார விளக்குகள் எல்லாம் கிடையாது. திடீரென்று வனப்பகுதிக்கு வந்த பொழுது ஒரு பிரம்ம ராட்சஸ் வந்து நின்றது. நம்பாடுவானே, உன்னை சாப்பிடுவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கிடைத்த உணவு நீதான், வா என்று சொல்ல நம்பாடுவான் பிரம்மராட்சஸை வணங்கி, பிரம்மராட்சசனே என்னை மன்னிக்க வேண்டும், கைசிக ஏகாதசியின் நாயகனாக விளங்கக்கூடிய திருக்குறுங்குடி நம்பியை பாடிவிட்டு வருகிறேன், என்னை உணவாக ஏற்றுக்கொள், யாம் கொடுத்த வாக்கை கவரமாட்டேன் என்று சொல்ல உடனடியாக அந்த பிரம்மராட்சசும் அவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய சத்தியத்தை உணர்ந்து செல் என்றது. உடனடியாக நம்பாடுவான் ஆனந்தமாக பாடி துதித்துக் கொண்டு தன் உயிர் போகிறது என்று தெரிந்தாலும் கூட பெருமாளை சேவிக்கப் போகிறோம் என்ற ஆனந்தத்திலே குதித்து கொண்டாடி செல்கிறான். திருக்குறுங்குடி நம்பியின் வாசலையே நிற்கிறான். கொடிமரம் தடுக்கிறது. பெருமாளை பாடுகிறான். கொடிமரத்தையே பெருமாள் நகர்த்தி விடுகிறார். யாருக்காக? நம்பாடுவானுக்காக. இன்றும் நான் திருக்குறுங்குடி சென்று பார்த்தால் கொடிமரம் சற்று விலகியே இருக்கும். அது இந்த நம்பாடுவானுக்காக பெருமாள் கொடுத்த ஒரு அற்புதமான திருவிளையாடும். அந்த எம்பெருமானை கண்குளிர தரிசித்து விட்டு தான் வந்த வழியே செல்லுகிறார். பெருமாள் மீண்டும் அவனை சோதிப்பதற்காக ஒரு நாடகம் ஆடுகிறார். ஒரு முதிய வடிவத்திலே வந்து, நம்பாடுவானே, நீ இந்த வழியாக செல்லாதே, பிரம்மராட்சஸ் நின்று கொண்டிருக்கிறது, நீ சென்றால் உன்னை அது சாத்திட்டு விடும் என்று சொல்ல, ஐயா, அந்த பிரம்மராட்சத்துக்கு நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன், நிச்சயமாக அதற்கு நான் உணவாகத்தான் போவேன், என்னை தடுக்காதீர் என்று சொல்லி அதை நோக்கி சென்றார். அதே தருணம் பகவான் சங்கு சக்கர கதாதாரியாக காட்டில் கொடுத்து, நம்பாடுவானே, உனக்கு மோட்சம் நிச்சயம் என்று சொல்லி ஆசீர்வதித்தானாம். இவன்
அவரை வணங்கிச் சென்று பிரம்ம ராட்சசிடம் சென்று என்னை உணவாக ஏற்றுக்கொள் என்று சொல்ல, பிரம்மராட்சஸ் அம்பாடுவானை இருகரம் கூப்பி வணங்கி, உன்னை சாப்பிடக்கூடிய எண்ணமே என்னை விட்டு மறைந்து விட்டது. நீ தயவு செய்து எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். நீ செய்த ஏகாதசி புண்ணியத்தை எனக்கு கொடுத்தால் என் பிறவி மோட்சம் புகும் என்றானா. உடனே நம்பாடுவான் கேட்டான், அது விருக்கட்டும், ஏன் உனக்கு இப்படி ஒரு பிறவி வந்தது? அந்த பிரம்மராட்ட சொன்னது, போன பிறவியிலே நானும் ஒரு பிராமணனாக இருந்தேன். ஆனால் வேதங்களை எடித்தும் படித்தும் பேசினேன். அது மட்டுமல்லாமல் பல தவறுகளை நிரீஸ்வரவாதம் என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பு கொள்கையின் உறுதியாக இருந்தேன். இந்த பாவத்தினால் இந்த பிறவியிலே பிரம்ம ராட்சசனாக பிறந்து பல உயிர்களை சாப்பிட்டு விட்டு நரவாமிசம் சாப்பிடக்கூடிய படு பாதக செயலிலே ஈடுபடுகிறேன். நம்பாடுவானே, நீதான் எனக்கு வரம் பெற வேண்டும். இந்த பிரம்மராட்சஸ் பிடியிலிருந்து, அதாவது பிரம்ம ராட்சசனாக எடுத்த பிறவியிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று சொல்ல, உடனே நம்பாடுவான் ஸ்ரீமன் நாராயணனை இணைத்து பாடலை பாட ஆரம்பிக்க, அந்த பாடலை கேட்ட மாத்திரத்திலே பிரம்ம ராட்சசுடைய சாபம் நீங்கி கந்தர்வ உலகத்தை அடைந்தான் என்பது திருக்குறுங்குடியின் வரலாறு. இன்றும் ஒவ்வொரு நாளும் கார்த்திகை ஏகாதசி வரக்கூடிய அந்த கைசிகை ஏகாதசி நாளிலே இரவு வேளையிலே நாட்டிய நாடகமாக அந்த கோவிலிலேயே இதை நடத்தி காட்டுவார்கள். அது மட்டுமா இந்த கோவிலுக்கு சிறப்பு? நின்ற நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி, மலைமேல் நம்பி, க்ஷீராப்தி நம்பி என்று 5 நிலைகளிலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். அதுவும் அன்பர்களே, திருக்குறுங்குடியை இந்த எம்பெருமானை சேவித்து விட்டு நான் இந்த பெருமாள் கோவிலிலே ஒரு ஆச்சரியமான உண்மை ஒளித்திருக்கிறது. அதை அடுத்து நாம் காணப்போகிறோம். இந்த குறுங்குடி நம்பியை சேவித்து விட்டு மலைமேல் என்ற நம்பியை நாம் சேவிக்க வேண்டும் என்றால் நாம் ஏதேனும் ஊர்தியில்தான் செல்ல வேண்டும். ஜீப் உள்ளிட்ட ஒரு சில வாகனங்களில் சென்றால் தான் அந்த பெருமாளை நாம் சேவிக்க முடியும். அத்துணை பாதை கரடுமுரடாகவே இருக்கும். அந்த கரடுமுரடான பாதைகளை கடந்து சென்றால் சங்கிலி பூதத்தார் அந்த பெருமாளை காவல் பூதமாக விளங்கி காப்பாற்றி வருகிறார். அங்குதான் நம்பியார் ஓடுகிறது. அந்த பூதத்தாரை வணங்கி உள்ளே சென்றால் மலைமேல் நின்ற நம்பியை ஆனந்தமாக தரிசிக்கலாம். சங்கு, சக்கரம், கதை என்று ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் பஞ்சாலிக பாணியாக காட்சி தருகிறான். மேலேயே கருட வாகன சேவையும் உண்டு. புரட்டாசி மாத சனிக்கிழமையில் 30 சனிக்கிழமையிலும் மலைமேல் நின்ற நம்பி கருட வாகனத்திலே உலா வருவார். அந்த மலைமேல் இந்த நம்பியை நாம் சேவித்து விட்டால் மலை போன்ற பாவங்களும் தூள் தூளாக போய்விடுமா. ஏனென்றால் அந்த மலைப்பாதையே கரடு முரடாக இருக்கும். ஒரு நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அது போன்ற பாதைகளிலே நம்மை யமதூதர்கள் அழைத்துச் செல்வார்களாம், பாவம் செய்தார். ஆனால் இந்த மனித பிறவியிலே அந்த மலையிலே என்ற நம்பிக்கை சேவிப்பதற்கு அந்த மலைப்படிகளிலே முகடுகளிலே ஏறினால் நமக்கு பாவமே வராதான். அதாவது நரகவாதனை இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே நரக பாதத்தை அழித்து சொர்க்கத்தை தருவதற்காகவே மலைமேல் என்ற நம்பி சேவை சாதிக்கிறார். அது மட்டுமல்ல, சற்று முன்பு குறிப்பிட்டே திருக்குறுங்குடி நம்பி ஆலயத்திலே ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. அது என்ன ஆச்சரியம்? எங்காவது ஒரு வைஷ்ணவ ஆலயத்திலே சிவபெருமான் சந்நிதி உண்டா என்றால் அங்கு உண்டு. பக்கத்தில் அமர்ந்தார் என்ற அற்புதமான திருப்பையிலே மகேந்திரகிரிநாதர் என்ற அடிப்படையிலே சிவபெருமான் லிங்க வடிவத்திலே காட்சி தருகிறார் ஆயதியோடு. சரி, அதில் என்ன ஆச்சரியம்? நம்மாழ்வார் பாடல் பாடி இருக்கிறார், சிவபெருமான் அமர்ந்து விட்டார். அதை விட பேராச்சரியம் ஒன்று அங்கு உள்ளது. என்ன என்றால் அந்த திருக்குறுங்குடியின் கஷேத்திர பாலகர் கால பைரவர். நம்ப முடிகிறதா? ஒரு வைணவ ஆலயத்திலே, சிவ ஆலயத்திலே ஊழியம் புரியக்கூடிய கால பைரவ தேவதை இந்த திருத்தலத்திலே கஷேத்திர பாலகனாக விளங்குகிறது என்றால் எத்துணை ஆச்சரியம்! அதைவிட மற்றொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த பைரவரை சேவிக்கும் பொழுது அங்கே 2 தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கும். பைரவருடைய பாதத்திலே ஒரு தீபம், பைரவருடைய முகத்திற்கு அருகாமையிலே ஒரு தீபம் ஏற்றப்பட்டிருக்கும். இதிலே பாதத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தீபம் ஆடாமல் அசையாமல் நிற்கும். ஆனால் பைரவரின் திருமுக வதனத்திற்கு அருகே பிரகாசிக்கக்கூடிய தீபம் அசைந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? பைரவரின் மூச்சு காத்தால் அந்த தீபம் அசைகிறது என்கிறார்கள். அதை பூஜித்த அர்ச்சகரும் அதையே தான் சொல்கிறார். எத்துணை ஆச்சரியம்! திருக்குறுங்குடி பெருமாள் சந்நிதிக்கு போனால் அந்த பெருமாள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறாரா? மலைமேல் நம்பி ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறாரா?
அல்லது சேத்திர பாலக மூர்த்தியாக விளங்கக்கூடிய இந்த மகாகால பைரவன் நம்மை ஆச்சரியத்திலே தத்தளிக்க வைக்கிறாரா என்றால் நாம் மிரண்டு போய்விடுவோம், பக்தியிலே அரண்டு போய்விடுவோம். அது மட்டுமல்ல, அந்த மகாகால பைரவருக்கு சிறப்பாக ஒரு புஷ்பச்சட்டை, அதாவது பூச்சட்டை என்று சாத்துவார்கள், புனுகுச்சட்டை என்று சாத்துவார்கள். அந்த பிரார்த்தனையை நாம் செய்து கொண்டால் நமது வினைகளை துடைத்து விடுவார் பைரவர். எதிரிகள், துரோகிகள் இப்படிப்பட்டவர்களை ஓட ஓட விரட்டி நமக்கு பக்கத்துணையாக பரிமளிப்பார் இந்த மகாகால பைரவ மூர்த்தி. அவரை இந்த பெருமாளே கேத்திரபாலகனாக நில் என்று சொல்லிவிட்டாராம். எனவேதான் ஆலயக்கிரி வழிபாடு நிறைவு பெற்ற பிறகு ஆலய சாவியை இந்த மகாபைரவர் சன்னிதானத்திலே வைப்பதுதான் இன்று வரை மரபாக இருக்கிறது. இந்த தலத்திற்காக ஜீயர் சுவாமிகளும் ஒருவர் விளங்குகிறார். அந்த சுவாமிகளையும் நாம் இந்த திருத்தலத்திலே தரிசனம் செய்து கொள்ளலாம். ஆக இந்த திருக்குறுங்குடி நம்பி திருத்தலம் நம்பி வந்தவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய திருத்தலம். சுவாமி ராமானுஜர் வடுக நம்பி என்று பெருமாளையே அழைத்து வந்தது பெருமாள் என்று தெரியாமல் தன் திருமண் காப்பிடச் சென்ற பொழுது அவருடைய அசைவுகளிலே, நடவடிக்கைகளிலே வேடிக்கைகளை பார்த்துவிட்டு, நீ குறுங்குடி நம்பியா என்றவுடன் ஆம் என்றவுடன், ஏன் இப்படி திருவிளையாடல் செய்கிறீர் என்று கேட்க, உமக்கு சிஷ்யராக வர வேண்டும், உம்மிடத்திலே உபதேசம் பெற வேண்டும் என்றானாம் பகவான். உடனடியாக அதை ஏற்றுக்கொண்ட பகவானும் அவருக்கு உபதேசத்தை செய்தருளினார். யார்? ஆச்சாரி முகமாக பெருமாளுக்கே ஆச்சாரியராக ராமானுஜர் விளங்கிய திருத்தலமும் இந்த திருக்குறுங்குடிதான் என்றால், ஒரு அற்புதமான குருவின் தலமாக, வடுக நம்பியை மேன்மையை பறைசாற்றும் தலமாக, நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, மலைமேல் நம்பி, சீராத்தி நம்பி என்று 5 நம்பிகள் உடையக்கூடிய தலமாக விளங்குகிறது. வைகானச ஆகம வழிபாட்டு முறை இங்கே பின்பற்றப்படுகிறது. எனவே திருக்குறுங்குடி நம்பி பெருமாளை நான் நம்பி வந்து சேவித்தால் நமக்கு வாழ்வில் எல்லா நிலையும் வெற்றியை தந்தருள்வார் இந்த எம்பெருமான். எனவே திருக்குறுங்குடி நம்பியின் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.